இன்றைக்கி ஹியூமன் டிசீஸில் மனித நோய்களை பார்ட் 2. ஏற்கனவே பார்ட் 1 வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்க்க போகிறது பார்ட் 2. அப்புறம் இந்த டாபிக் வந்து ஹியூமன் டிசீஸில் இது வரைக்கும் நம்ம பார்த்தது 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பார்த்துருப்போம். இப்போது 11th 12th கொஞ்சம் கம்பைன் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் இது. ஸோ இது இம்பார்ட்டண்ட் நோட்ஸு. இது வந்து நான் வந்து பிடிஎஃப்பில் உங்களுடைய யூடியூப் சேனல் இருக்கு இல்லையா, கிரேட் அகாடமி யூடியூப் சேனலில் வந்து மோர் அப்படிங்கிற பிளேஸில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் பிடிஎஃப் வரும். அங்கே வந்து நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நோட்ஸ் இது. ஸோ கலெக்டிவ் நோட்ஸாக இருக்கும். ஸோ ஏற்கனவே பார்த்தது விலங்குகள் மூலமாக வரக்கூடிய மனித நோய்களை தான் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மனித உடலில் தோன்றும் நோய்கள். அதான் இம்பார்ட்டண்ட். சரிங்களா? மனித உடலில் தோன்றும் நோய்கள். ஸோ டிசீஸ் தட் அப்பியர் இன் தி ஹியூமன் பாடி. ஸோ ஒவ்வொரு சயின்டிஸ்ட்டும் அந்த அந்த நோயை கண்டுபிடிச்சி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து அதாவது கனெக்டிவ் டிஷ்யூ டிஸ்ஆர்டர்ஸ். ஒவ்வொரு டிஸ்ஆர்டர்ஸ்னு பார்ப்போம். இணைப்பு திசு நோய்கள் எவை? இது ஜென்ரலி ஹெரிட்டபிள் டைப்ஸ், அதாவது பாரம்பரிய வகை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஏலர்ஸ் டன்லாஸ் சிண்ட்ரோம், ஏலர்ஸ் டன்லாஸ் சிண்ட்ரோம்ஸ். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜாயின்ட்ஸ் சொல்கிறோம்ல, மூட்டுக்கள், அதே போல் வந்து ஹார்ட் வால்வ்ஸ், இதய வால்வுகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கன்ஸ் வால்வ்ஸ், உறுப்பு சுவர்கள், தமனி சுவர்கள், இங்கெல்லாம் வந்து ஒரு 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 கொலாஜன் சொல்லக்கூடிய ஒரு உற்பத்தி குறைபாடு வந்து குறைஞ்சிருமா. இதான் வந்து எல்லர்ஸ் டான்லெஸ் சிண்ட்ரோம். இன்னொரு சிண்ட்ரோம் இருக்குது பாருங்கள், இது வந்து ஸ்டிக்லர் சிண்ட்ரோம். ஸ்டிக்லர் சிண்ட்ரோம். இந்த கொல்லாஜன் இருக்கு இல்லையா, கொல்லாஜன் அந்த பாதிப்பு ஏற்பட்டுருக்குல்ல, அதனால் ஏற்பட தசை குறைபாடுகள் ஏற்படும். அதான் வந்து ஸ்டிக்லர் சிண்ட்ரோம்ஸ். அடுத்து ரேப்டோ எசர்கோமா, ரேப்டோமா எசர்கோமா அப்படிங்கிற அடுத்த ஒரு சிண்ட்ரோம்ஸ். இது தலை, கழுத்து, சரிங்களா, தலை, கழுத்து, சிறுநீரக இனப்பெருக்க பாதையில் வந்து ஒரு மென் திசு உருவாகி அது வந்து ஒரு கட்டியாக மாறி அந்த யூரினோ ஜெனட்டிக்கல் ட்ராக்டில் ப்ராப்ளம் வரக்கூடியது தான் இந்த ரேப்டோமா எசோர்காமா அப்படிங்கிற ஒரு இது. இன்னொன்று பார்த்துக்குங்க, சுய தடை காப்பு வகை இணைப்பு திசை குறைபாடுகள். ஸோ ஆட்டோ இம்யூனோ கனெக்டிவ் டிஷ்யூ டிஸார்டர்ஸ். இதில் ஒரு 2 முக்கியமாக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ். இந்த ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் பார்த்தீங்களா, இந்த நோய் எதிர்ப்பு செல்களை, ஸோ இங்கிலீஷில் நீங்கள் படிச்சுக்கிங்க, தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அப்போ ஈஸியாக புரியும். ஸோ நோய் எதிர்ப்பு செல்களை மூட்டுகளை சுற்றி காணப்படும் ஒரு வீக்கம் மாதிரி வந்துடுங்க. சரிங்களா? இது இதய நுரையீரலில் காணப்படும் முக்கியமான ஒரு உறுப்பு பாதிப்பு. அதே போல் அடுத்தது பார்த்துங்க, ஜோகான்ஸ் சிண்ட்ராம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஒரு குறைபாடு. இந்த குறைபாடு எங்கே பாருங்கள், உமிழ் நீர் மற்றும் கண்ணீர் சுரப்பது படிப்படியாக பாதிக்கும். சில பேர் வந்து வாயிலேருந்து சலைவா கூட குறைவாக இருக்கும், டியர்ஸ் கூட ரொம்ப குறைவாக இருக்கும். இதுக்கு பேர் ஜோகரன்ஸ் சிண்ட்ராம். இது மாதிரி நேம்ஸ்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, பயோஸ்பை அப்புறம் பயாப்சி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உயிர் உள்ள உடல் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இருக்கக்கூடிய திசுக்கள், திரவங்கள் அதுலேருந்து எடுத்து நோயின் தன்மை, காரணங்கள், நோய் பரவி உள்ள வீதம், அதை வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான், அந்த அறியும் முறைக்கு தான் பயாப்சி. இந்த மாதிரி நேம்ஸ் வருது பார்த்தீங்களா, பயாப்சி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. நிறையா வந்து அனலாஜிலாம் அந்த கொஷின்ஸ் கேட்பாங்க. ஆட்டாப்சி, சரிங்களா, ஆட்டோப்ஸ்பை. அது என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறந்த உடல். ஸோ முன்னாடி ஒன்று பார்க்கலாமா, முன்னாடி அது உயிர் உள்ள உடல். ஸோ உயிர் உள்ள உடல், இது வந்து இறந்த உடல். இதான் உள்ள வித்தியாசம். ஸோ பயோஸ்பை, இது வந்து ஆட்டோஸ்பை. இந்த உடலின் உடற்கூறுகளை வெட்டி சில போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது மாதிரி பண்ணிவிட்டு அதில்
இறந்ததுக்கான நோய் காரணங்கள் என்ன கண்டுபிடிக்கிறது பேர் ஆட்டோஸ்பை. ஃபாரன்சிக் சயின்ஸ் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். தடய அறிவியல், அதாவது குற்றங்கள் செஞ்சிட்டாங்க அப்படின்னா யார் வந்து இதை டச் பண்ணாங்க அப்படின்னு பார்க்குறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், தடய அறிவியல் வந்து பயன்படுத்தி அந்த தொழில்நுட்பம் மூலமாக கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் ஃபாரன்சிக் சயின்ஸு. அது படிக்கக்கூடிய சயின்ஸ் இது ஃபாரன்சிக் சயின்ஸ். அடுத்தது பாருங்கள், டிசீஸ் நர்வஸ் சிஸ்டம். டிசீஸ் வந்து நர்வஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நரம்பு மண்டல நோய்கள் அப்படிங்கிற போது ஒரு முக்கியமான நோய் சொல்லியிருக்காங்க. பார்க்கின்சன் நோய், அல்சிமையர் நோய். பார்க்கின்சன் நோய், அல்சிமையர் நோய். ஸோ பார்க்கின்சன் நோய்னா என்ன? உடல் இயக்கத்தை பாதிக்கும் நரம்பு மண்டல குறைபாடு அல்லது உடல் நடுக்கங்கள் ஏற்படும். ஸோ நரம்பு மண்டலத்தில் பாதிப்பு ஏற்பட்டு இந்த பார்க்கின்சன் டிசீஸ் எப்படி இருக்கும், சில பேர் வந்து பார்த்திங்கன்னா வைப்ரேஷன் ஆகிட்டே இருப்பாங்க, விரலெல்லாம் பயங்கரம் ஆடிட்டே இருக்கும், இந்த நரம்பு மண்டல குறைபாடு ஏற்பட்டுரும். ஸோ அல்சிமேர் நோய் இருக்குது பார்த்தீங்களா, அதனால இது ஒரு நாள்பட்ட நரம்பு செல் இருக்கு இல்லையா, அதோட சிதைவு ஏற்பட்டு ஒரு ஒரு நினைவு கூட என்ன நடந்திருக்குது, சமீப காலத்தில் என்ன நடந்திருக்கு அதையே மறந்துடுவாங்களாமா. ஏன், அவங்க பேசுகிறக்கூட மொழி கூட தெரியாமல் போயிடும், கொஞ்சம் பேசும்போது தடுமாறாங்க. த லாங்குவேஜ் டிஸ்ஓரியன்டேஷன் அண்ட் மூட் ஸ்விங்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி இருக்கக்கூடிய அல்சிமியர் நோய். ஸோ பார்க்கின்சன் நோய், அல்சிமியர் நோய், இந்த நரம்பு மண்டலங்கள் பாதிக்கக்கூடிய நோய். கொஷின் எப்படி கேட்பான் நமக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு மண்டலங்கள் பாதிக்காத நோய் எது அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நோய் கொடுத்து அதில் தெரியாத ஒன்று கண்டுபிடிக்க சொல்லுவான், தெரிஞ்சதை கண்டுபிடிக்க சொல்லுவான். இது மாதிரி கேட்பாங்க. நெக்ஸ்ட் பாருங்க, பால்மரிஸ் தசை, பால்மரிஸ் மசில்ஸ் அப்படிங்கிறது. இது ஆக்சுவலாக அந்த முழங்கையில் இருக்கிற அந்த மணிக்கட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது லாங் நேரோ மசில்ஸ், எல்போன்னு சொல்லுவாங்க, எல்போ. அது வரைக்கும், அது முழங்கையிலிருந்து மணிக்கட்டு வரைக்கும் ஒரு தசைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தசைகளோட பேர் தான் பால்மரிஸ் மசில்ஸ். இந்த தசைகள் குரங்கினங்கள் மரத்தின் மீது தொங்குவதற்கும் மேல் ஏறுவதற்கும் அந்த தசைகள் பயன்படும். நம்மளே வந்து பயங்கரமான வெயிட் தூக்குறோம் இல்லைங்களா, அது பால்மரிஸ் மசில் தான். ஆனால் இன்றைய மனிதர்கள் 11% பேரில் இந்த தசைகளே காணப்படுவதில்லைன்னு அர்த்தம். இது மாதிரி அவங்க வந்து வெயிட்லாம் தூக்க முடியாது, ரொம்பவே சிரமப்படுவாங்க. அதில் 11%, அதாவது 100க்கு 11 பேர் வந்து இது மாதிரி தசைகள் இல்லாமல் காணப்படுதாமா. ஸோ ஆல்ரெடி நம்ம இது பார்த்துருக்கோம் இல்லையா, இது பார்த்துருக்கோம். ஃபேட் சாலிபிள் விட்டமின்ஸ். ஸோ ஆல்ரெடி ரெட்டினால். ஸோ ரெட்டினால்னால் விட்டமின் ஏ ஆல்ரெடி வி நோ. பட் இங்கே இன்னொன்று பார்த்துக்க, ஆன்டி செரோஃபேத்தலமிக் விட்டமின். இது எக்ஸ்ட்ரா பாயிண்ட், நோட் பண்ணிக்கோ. எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து ஆன்டி செரோதாலமிக் விட்டமின் அப்படின்னு. ஸோ இதோடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன அப்படின்னா, ஸோ வைட்டல் ரோல் இன் விஷுவல் பர்செப்ஷன். ஜென்ரலாக தெரிஞ்சிருக்கும் இல்லையா, கண் வந்து பார்க்குறோம் இல்லையா, அந்த பிரச்சனை. சரி, என்னென்ன குறைபாடுகள் ஏற்படும், அதான் முக்கியமானது பாருங்கள். நைக்டோலோஃபியா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நேரடியாக இந்த இங்கிலீஷே படிச்சுக்கோ. நைக்டோலோஃபியா அப்படின்னா நைட் பிளைண்ட்னஸ் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று இங்கே பார்த்தோம், ஆன்டி ஜெரோதாலமிக் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி ஜெரோதாலமியா, மியா அப்படின்னாலே ஒரு வியாதின்னு அர்த்தம். ஸோ ஜெரோதாலமியா அப்படின்னா இந்த கண்ணுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சில பால் இருக்குல்ல, அந்த இடத்துல ட்ரையாகவே காணப்படும். ஆக்சுவலாக வந்து பிசுன்னு இருக்குன்னு காணப்படும். பிட் ஸ்பாட் இல்லையா, பிட்டாட் இல்லையா, பிட்டாட் ஸ்பாட் அப்படிங்கிறது இந்த கார்னியாவில் காணப்படுகிறது. டெர்மட்டோசிஸ், அதே மாதிரி கெரட்டோமெலேசியா, ட்ரை ஸ்கின் காணப்படும். எங்கே அந்த கண் பகுதியில் அல்ல உடம்பு பகுதியில் காணப்படும். இதெல்லாம் வந்து காரணங்கள். அடுத்தது பாருங்கள், இன்னொரு முக்கியமானது விட்டமின் டி, கால்சிஃபிரால், ஆன்டி ராக்கெட்டிக். இந்த பாயிண்ட்டும் இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக முன்னாடி படிக்கல, லோயர் ஸ்டாண்டர்டில் படிக்கல இல்லையா, அதான். ஸோ இது எதனால் வருதுன்னு தெரியும். கால்சியம் குறைபாடு, பாஸ்பரஸ் குறைபாடு எல்லாம் முக்கியமானது, தேவைப்படும். த ஃபார்மேஷன் ஆஃப் டீத் போன்ஸ். ஸோ விட்டமின் டி எங்கேருந்து கிடைக்கும் நம்மளுக்கு தெரியும். வரக்கூடிய நோய் சில்ட்ரன்களுக்கு ரிக்கெட்ஸ், அடல்ட்ஸ்க்கு வந்து ஓஸ்டியோமலேசியா. அவ்வளோதான். இந்த நேம்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. முக்கியமாக ரிக்கெட் நோய் தான் கேள்விப்பட்டிருப்போம். அடல்ட்ஸ்க்கு வந்து என்னது, ஓஸ்டியோமலேசியா அப்படிங்கிற பேர். விட்டமின் இ,
tocopherol anti-sterility vitamins. So vitamin E, tocopherol anti-sterility vitamins. The antioxidant is actually in the sterility in animals. ரப்சர் ரெட் பிளட் செல்ஸ் ஆர்பிசி வந்து அப்படியே ரப்சர் ஆயிரும். விட்டமின் கே உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி, ஆனால் அதுக்கு இன்னொரு பேர் ஆன்டி ஹெமோஃபெரஜிக் சரிங்களா, ஆன்டி ஹீமோஃபெரஜிக். ஆக்சுவலாக அந்த பனானாலேருந்து கிடைக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா த ரிக்வயர்டு ஃபார் தி சிந்தசிஸ் ப்ரோத்ரோம்பின் இன் தி லிவர். என்ன பிரச்சனை வரும், இந்த பிளட் கிளாட் இருக்கு இல்லையா, நிற்காது அல்லது சுத்தமாக நின்றுடும், இது மாதிரி வரும். ஸோ இதான் வந்து பிளட் கிளாட் நிற்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு தான் ஹீமோராஜிக் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் அப்படிங்கிற நேமு. ஸோ தமிழ்லையும் இது அப்படியே இருக்கும். ஸோ யூ கேன் ஆல்சோ கோ த்ரூ இட் இன் யுவர் ஹோம் ஆஃப்டர் டவுன்லோட் இன் தி யூடியூப் சேனல். வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ். ஸோ வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸில் B1 தியாமின், ஆல்ரெடி படிச்சிருக்கோம் தியாமின் அப்படின்னு. என்ன நோய் வரும், பெரி வரும் அப்படின்னு பார்த்துருக்கோம் சரிங்களா. அதே மாதிரி B2 ரைபோஃப்ளவின் என்ன வரும், இந்த லாஸ் ஆஃப் ஹெப்படைட், ஸ்கின் ஐ டிஸார்டர் வரக்கூடியது இந்த B2ல் அப்படின்னு பார்த்துருக்கோம். அதே மாதிரி B3 அப்படின்னா பேண்டோதெனிக் ஆசிட், ஆல்ரெடி நம்ம படித்தோம் ப்ரீவியஸ் கிளாஸில். ஸோ அதே கோத்ரூ பண்ணிக்கங்க. B4 கோலின், ஸோ ஃபேட்டி லிவர் ஃபார்ம் ஆகும். B5 நியாசின் நிக்கோட்டினிக் ஆசிட். பெல்லகரா the 4D சிண்ட்ரோம், பெல்லகரா அல்லது 4D சிண்ட்ரோம் அப்படின்னு வரும். அடுத்தது B6 பெரிடாக்சின் வர குறைபாடு என்னது, டெர்மட்டிஸ், அடுத்த அனிமியா. B7 பயோட்டின் அல்லது விட்டமின் H அப்படின்னு சொல்லுவோம், இது டெர்மட்டிஸ். B9 ஃபோலிக் ஆசிட், மெகாலோபிளாஸ்டிக் அனிமியா, த லார்ஜ் இம்மெச்சூர் நியூக்ளியேட்டட் RBC இன் பிளட், இது மாதிரி எந்த இடத்துல வரும். ஸோ ஒவ்வொரு முக்கியமானது, நேமிங்ஸ்லாம் படித்து வச்சுக்கோங்க. B12 கோபாலமின், பெர்னிசியஸ் அனிமியா அப்படிங்கிற ஒரு நோய். ஸ்கர்வி அப்படிங்கிறது வந்து அஸ்கார்பிக் ஆசிட், விட்டமின் C. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ கோ த்ரூ இட் இன் தி தமிழ். ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உணவு ஊட்ட மற்றும் செரிமான குறைபாடுகள். ஸோ நியூட்ரிஷனல் அண்ட் டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ் யாருக்கு, ஹியூமனுக்கு தான். ஸோ நியூட்ரிஷனல் டைஜஸ்டிவ் டிஸார்டர்ஸ் அப்படிங்கிறபோது என்ன, நம்ம சாப்பிட்றதுக்குங்க சரியாகவே செரிமானம் ஆகாது. நிறைய பேர் நைட்டு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுவாங்க, அதாவது அரைக்குறையாக வேக வச்ச சாப்பாடுங்க, சாப்பிட்டே இன்டைஜஷன் ஆகிடும். அதனால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படிங்கிறதான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அரைக்குறை சாப்பாடு சொல்கிறோம் இல்லைங்களா, நியூட்ரிஷனல் டைஜஸ்டிவ் டிஸார்டரில் இந்த பாக்டீரியா, வைரஸ், ஒட்டுண்ணிகள்லாம் இன்ஃபெக்ஷன் ஆகிருங்க, தொற்று வந்துடும். இந்த வரக்கூடிய அந்த இன்ஃபெக்ஷன் எங்கே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டெஸ்டினியல் ட்ராக்டில் வந்துடும், இந்த குடல் பாதையில் வந்துடும். அப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன ஏற்படும், வீக்கம் ஏற்படும் சரிங்களா. அந்த வீக்கத்துக்கு தான் கோலிட்டீஸ், இதை தான் படிக்கும். நீங்கள் படிக்க வேண்டிய பொருள் எக்ஸாமுக்கு கோலிட்டீஸ்னால் என்ன. ஸோ கோலிட்டீஸ்ங்கிறவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து கோலிட்டீஸ் நியூட்ரிஷனல் டைஜஸ்டிவ் டிஸார்டரில் வருது அப்படின்னு அர்த்தம். அப்படி தான் புரிஞ்சுக்கணும், மீதிலாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நீங்கள் மனப்பாடம் பண்ணுற பிளேஸ் வந்து இந்த கோலிட்டீஸ் தான். இது ஜென்ரலி என்ன ஆகும், பெருங்குடல் உட்சுவர் அலர்ஜி, தமிழில் சுத்த தமிழில் பெருங்குடல் உட்சுவர் அலர்ஜி தான் கோலிட்டீஸ். சரி, இந்த புரோட்டீன்லாம் அதிகமாக சாப்பிட்றாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படின்னா, புரோட்டீன் எனர்ஜி மேல்நியூட்ரிஷன், புரத ஆற்றல் உணவூட்ட குறைபாடு PEM. இது மேக்சிமம் யாருக்கு வருது அப்படின்னா, அந்த வளர்ந்து வரக்கூடிய சிறு குழந்தைங்களுக்கு இல்லையா, அவங்களுக்கு உணவில் இந்த புரதம் குறைஞ்சி போயிடும். குறைவான புரதங்கள் சாப்பிட்றதுனால அவங்களுக்கு அந்த ஆற்றல் குறைஞ்சி மாரஸ்மஸ் சரிங்களா, இது ஆற்றல் குறைபாடு மாரஸ்மஸ். குவாஷியர்கர் அப்படின்னு, குவாஷியர்கர்னா என்ன, அவங்க வந்து குட்டையாகவும் அல்லது வளர்ச்சி அடையாமல் இருப்பாங்க. தோல் பானை போன்ற வயிறாயிரும், கால்கள் முகத்தில் நீர் கோர்த்தல், குன்றிய வளர்ச்சி, அது முக்கியமானது. ஸோ மராஸ்மஸ்
அதே மாதிரி குவாஷியா இருக்கார். இது எங்கே பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து உடல் அது மேல் நியூட்ரிஷன்ஸ் இல்லாமல் ஊட்டச்சத்து குறைபாடுனால வரக்கூடிய அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் வந்து வயிறு மட்டும் பெருசாக இருக்கும் சாப்பிட்ட மாதிரி, ஆனால் பாவம் உடம்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒல்லியாக இருக்கும், நெஞ்சு பகுதியெல்லாம் வந்து எலும்பாக தெரியும், மூஞ்சி மட்டும் பெருசாக இருக்கும், என்னமோ வயிறு நிறைய சாப்பிட்ட மாதிரி தண்ணி குடித்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் உள்ள அவங்களுக்கு வந்து புரோட்டீன் சத்து குறைஞ்சதை நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியும். நீங்கள் படிக்க வேண்டியது வந்து இந்த மாரஸ்மஸ் அப்படிங்கிற பகுதியும் குவாஷியர்கர் அப்படிங்கிறது குன்றிய வளர்ச்சி புரதி தான், அது புரோட்டீனால் குன்றிய வளர்ச்சி அப்படிங்கிற பகுதியை படிச்சு மட்டும் போதுங்க. அடுத்தது பாருங்கள், இந்த அஜீரணம் கோளாறு, இன்டைஜஷன்ஸ். சாதாரண தெரியும், சென்ட்ரலாக வந்து சாப்பாடு சாப்பிட்டு நம்மளுக்கு வந்து அஜீரணமாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அப்படியே வாமிட் வந்துடும் சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக எதையும் சாப்பிட மாட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை, இது மாதிரி வரதுக்கு காரணம் என்ன, அவங்களுக்கு போதுமான அளவு செரிமான நொதிகள் இல்லாமல் காணப்படுவதான், சுரக்காது, சரிங்களா, டியூ டு இன்அடிக்குவேட் என்சைம் செக்ரேஷன்ஸ். அதே மாதிரி என்ன பண்ணுவாங்க, ஆன்சியட்டி, படப்படப்பாக இருக்கும். ஸோ ஃபுட் பாய்சனிங் கூட சில பேர்த்துக்கு ஆயிரும். அதிகம் ஓவர் ஈட்டிங், அதே மாதிரி ஸ்பைசி ஃபுட், இதனால் காரணங்கள் இது முக்கியமானது சரியாமை அல்லது அஜீரணம், இன்டைஜஷனுக்கு. கான்ஸ்டிபேஷன் கேள்விப்பட்டிருப்போம், போய் இந்த மோஷனுக்கு போக மாட்டாங்க, அப்படி போய் உட்காந்தாங்க அப்படின்னா வரவும் வராது, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, வரவே வராது, இதுதான் கான்ஸ்டிபேஷன். ஸோ இந்த கான்ஸ்டிபேஷன் ஃப்ரீ ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்ச்சத்து குறைந்த உணவு. சில பேர் வெறும் புரோட்டீனாகவே சாப்பிட்டுட்டு இருப்பான், நார்ச்சத்து சாப்பிட மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து ஒரு பட்டாணி கடலை அப்படி சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்க, மேல் இருக்க தோலை அப்படியே வந்து ஊதி விட்டுட்டு உள்ளே இருக்க பட்டாணி சாப்பிட்றது. இப்போ தோல் தான் அது என்னது, ஃபைபர் கண்டென்ட் அங்கே தான் இருக்குது, ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. ஸோ டயட்டில் நிறைய ஃபைபர் கண்டென்ட் சேர்த்துக்கணும். ஃப்ரூட்ஸில் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீரை வகைகளில் வந்து ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. அதனால் என்ன, அந்த மலச்சிக்கல்னு சொல்லுகிற கான்ஸ்டிபேஷன்லேருந்து நம்ம ஃப்ரீ ஆகலாம். குடல் வால் சுழற்சி, அப்பெண்டிசிட்டிஸ், குடல் வால் சுழற்சி. ஸோ சில பேர் ஆப்ரேட்லாம் பண்ணுவாங்க இந்த அப்பெண்டிக்ஸ்க்கு. என்ன ஆகும், குடலில் ஒரு வீக்கம் ஏற்பட்டுருங்க. இந்த வீக்கம் எப்படி இருக்குன்னா, ஒரு இடத்துல யாரோ அடித்த மாதிரி ஒரு வவுண்ட் ஆன மாதிரி ஒரு வலி வந்துக்கிட்டே இருக்கும். சாப்பிடுவாங்க, பயங்கர வலி இருக்கும், அல்ல சாப்பிடாம இருப்பாங்க, பயங்கர வலி இருக்கும், சரிங்களா. இந்த குடல் வால் என்ன ஆகும், வெடித்து அடிவயிற்றில் தொற்று ஏற்பட்டுவிடும். இதுதான் வந்து டெரிட்டோனிட்டிஸ் ஸ்பெல்லிங் பார்த்துக்கோ, டெரிட்டோனிட்டிஸ். ஸோ டெரிட்டோனிட்டிஸ் அப்படிங்கிறது இந்த குடல் வாலில் அலர்ஜி மட்டும் இல்லை, அது இன்ஃப்ளமேஷன்ஸ், வெர்மிஃபார்ம்ஸ், அப்பெண்டிக்ஸ்லாம் ஆகட்டும். ஆனால் அதே மீறி அதிகமாக தடிமானமாகி என்ன பஸ்ட் ஆயிரும், சரிங்களா, ரப்சர் ஆகிட்டு அது வந்து இன்ஃபெக்ஷனாக மாறிடுச்சு அப்படின்னா அது வந்து பெரிட்டோனிட்டிஸ். அதுவே அந்த முன்னாடி ஸ்டேஜுக்கு பேர் தான் அப்பெண்டிசிட்டிஸ்னால் அதுக்கு முன்னாடி உள்ளது. பெரிட்டோனிட்டிஸ் அப்படிங்கிறது வெடித்து இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடியது. ஸோ ஆல்ரெடி நோ இல்லையா, வாமிட்டிங்லாம் வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். வாமிட்டிங் அப்படிங்கிறது ஒரு பெருசாக ஒன்றும் இல்லை, அது ஞாபகம் வச்சுக்கிறது, எக்ஸாம்பிள் நேரடியான கேள்வி வரதுக்கு வாய்ப்பு கம்மி. பட் ஜாண்டிஸ் அடிக்கடி மஞ்சக்காமாலை. ஸோ மஞ்சக்காமாலை வருவதற்கு காரணமே நான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஜாண்டிஸ்க்கு மெயின் ப்ராப்ளமே வாட்டர் தான், இல்லைங்களா, வேறு இன்னும் அங்கே முக்கியமானது வாட்டர் தான். கல்லீரல் பாதிக்கப்படுகிறது. கல்லீரல் பாதிப்பது முதலில் காரணமே வந்து இந்த வாட்டரில் வந்து இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன்ஸ் தான். அதாவது அந்த பித்த நிறமி இருக்குது பார்த்தீங்களா, அது போய் என்ன, பித்த நிறமி எப்படி இருக்கும், மஞ்சள் கலராக இருக்கும். அது வந்து ரத்தத்தில் போய் சேர்ந்துருங்க, பிரிச்சனால என்ன ஆகும், இந்த நகைப்பகுதி, உடம்பு பகுதி எல்லாமே மஞ்சளாக காணப்படும், சரிங்களா. இது ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ். பாருங்கள், வைரஸுடைய பேர் வந்து ஹெப்பாட்டிட்டிஸ் வைரல் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வைரல் இன்ஃபெக்ஷனால் அந்த கல்லீரல் பாதிக்கப்படும். சில பேர்த்துக்கு க்ரானிக் டிசீஸ் ஆஃப் லிவர் நடக்குங்க, அதாவது லிவர் சிரோசிஸ், கல்லீரல் சிதைவு ஏற்படும்.
இந்த கல்லீரல் சிதைவு எதுக்காக வருது அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய செல்கள் பாதிக்கப்பட்டு அந்த கல்லீரல் சிதைவு ஏற்படுமாமா. ஸோ அப்படி கல்லீரல் சிதைவு ஏற்படும் போது இரத்த குழாயில் இருக்க பித்த நாளங்கள் நாரிலை கட்டிகள்லாம் உருவாகி தழும்பு உருவாயிரும். இந்த தழும்பு தான் தழும்புடைய கல்லீரல் அப்படின்னு பேர். அதாவது டெசர்டட் லிவர் ஆர் ஸ்கேர்டு லிவர். தழும்போட வரக்கூடியது. இந்த அடுத்தது கேல்ஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கேல்ஸ்டோன்ஸ்னால் பித்தக்கற்கள். ஸோ சில பேருக்கு பித்தக்கற்கள் வந்து நிற்கும். அதை பார்த்திங்கன்னா கொலஸ்ட்ரால் அதிகமாக சாப்பிட்றவங்க, இந்த சிஸ்டிக் நாளத்தில் அல்லது மாதிரி கல்லீரல் நாளத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடை ஏற்பட்டு அங்கே வந்து சுழற்சி ஆகாமல் நிற்கும். ஸோ கணைய அலர்ஜி அல்லது கல்லீரல் அலர்ஜி, இதுக்கு வந்து கணைய அலர்ஜி அல்லது கல்லீரல் அலர்ஜி, அங்கே வரக்கூடிய ஸ்டோன் தான் கேல்ஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்துங்க, இது வந்து ஹேட்டஸ் எரினியா சந்து குடல் இறக்கம் இல்லாட்டி டைஃப்ராகிராமேட்டிக் ஹெரினியா, உதரவிதான குடல் இறக்கம் அப்படின்னு பேர். இது வந்து சில அமைப்பு மாறுபடுறதுனாலையும் இறப்பையில் இருக்கக்கூடிய உதரவினால் வந்து மேல் தூக்கி போகிறதுனாலையும் வாந்தி, மலம் வெளியேறதில் சிக்கல், அழுத்தம், சரிங்களா, வயிற்றுப்பகுதியில் தசைகள் வந்து தொடர்ந்து அழுத்தம் ஏற்படுவதாலையும் பல காரணங்கள் சொல்கிறாங்க. இப்படி வரும்பொழுது என்ன ஆகுதுன்னா நெஞ்சு எரிச்சல் ஏற்படுங்க. இறப்பையில் இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் வந்து வாய் குமிழிக்குள் மீண்டும் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது மாதிரி வரக்கூடியது எல்லாமே வந்து இந்த ஹேட்டஸ் எரினியா அப்படின்னு சொல்லி இது ஒரு நேமு. ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோ, எக்ஸாம்பிள் எங்கே அதான் வந்து ஹேட்டஸ் எரினியாவுடைய ஸ்டொமக் பகுதியை காமிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு டயரியா. ஸோ வயிற்றுப்போக்குன்னா எல்லாத்துக்கும் தெரியும். டயரியா இது ஒரு நோய் இல்லையா, நோய் வருது. ஸோ இதுவும் டயரியா வரதுக்கு காரணமே காஸ்டு பை பாக்டீரியா அண்ட் வைரல் தான். பட் பாக்டீரியா வைரல் எங்கேருந்து வந்துடுது? முக்கியமான ஃபுட்டு வாட்டர் தான். அதுக்கப்புறம் தான் வந்து ஃபுட்டுனா சாப்பாடு. நம்ம வந்து ஒரு பாக்டீரியா வைரல் இருக்கக்கூடிய சாப்பாடு நேரடியாக சாப்பிட்றதில்ல. மோஸ்ட்லி நம்ம வந்து பாயில் பண்ணி ஹீட் பண்ணி ஓவனில் வச்சுட்டு மைக்ரோ ஓவன் யூஸ் பண்ணி ஒரு ஹைஜீனிக்காக ஒரு அட்லீஸ்ட் 70% ஹைஜீனிக்காக தான் சாப்பிட்றோம். பட் வாட்டர் என்ன பண்ணுறோம், நிறைய பேர் ஹாட் வாட்டர் குடிக்கிறதில்ல. ஸோ ஆந்திவே ஒரு ஹோட்டலில் போய் டக்குன்னு எடுத்து குடிச்சிடறோம் இல்லையா. அப்போ என்ன ஆகும், அந்த வாட்டர் இருக்கக்கூடிய பாக்டீரியா கண்டாமினேஷன்ஸ் வந்து நம்ம உடம்புல போயிடும், அல்லது முக்கியமான பகுதிக்கு போயிட்டு அது என்ன ஆகுங்க, டயரியாவாக வந்துடும். ஸோ இயல்புக்கு மாறாகவே நீங்கள் அடிக்கடி அது மாதிரி தொடர்ந்து போயிட்டு இருப்பீங்க. இதனால் என்ன ப்ராப்ளம் வரும்? ஓரல் டீஹைட்ரேஷன் தெரப்பி யூஸ் பண்ணணும், வாயு வழி நீரேற்ற சிகிச்சை. அப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, இதை உப்பையும் சர்க்கரையும் கலந்த ஒரு தண்ணியை வந்து ஓரலாக குடிப்பாங்க, சலைன் வாட்டர். வெளியில் போனீங்கன்னா அந்த ஓரல் ஹைட்ரேஷன் தெரப்பின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பாக்கெட்டில் போட்டு தண்ணி எடுத்து குடித்த மாதிரி இருக்கும். ஸோ குடித்தா ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகும்னு வச்சுக்கோங்க. அடுத்து வயிற்றுப்புண், அது பெப்டிக் அல்சர்னாலே புண்ணு, அதில் வயிற்றில் வரனால பெப்டிக் அல்சர். ஸோ பெப்டிக் அல்சர் நேராக வந்து ஸ்டொமக் போகிறோம். ஸ்டொமக்கில் என்ன இருக்குதுங்க, அங்கே போய் நின்னோம்னா சிறு குடல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து மீகோசா கோழைப்படல அரிப்பு இறைப்பு புண் உருவாகும். ஜென்ரலாக இந்த இறைப்பு புண் வந்து 25 முதல் 45 வயதினருக்கும் 50 வயதினருக்கும் மிக சாதாரணமாக தோன்றக்கூடியது. ஹெலிகோபாக்டர் பைலரி. ஸோ இந்த ஒரு பாக்டீரியாவுடைய பேர் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது, பாக்டீரியாவுடைய பேர். ஸோ பாக்டீரியா தொற்று இன்ஃபெக்டட் பாக்டீரியாவுடைய பேர் வந்து ஹெலிகோபாக்டர் பைலோரி. ஸோ ஹெலிகோபாக்டர் பைலோரியனால் வரக்கூடிய நோய் என்னன்னா வயிற்றுப்புண், பெப்டிக் அல்சர் அப்படின்னு அர்த்தம். ஞாபகம் வச்சுக்கோ. சாப்பிடவே மாட்டான், கொஞ்சம் கொஞ்சமாக தான் சாப்பிடுவான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 பிளேட்டு கூட சாப்பிட்ருவோம், ஆனால் உடம்பு ஏறாது. இவன் சாப்பிடவே மாட்டான். என்ன ஆகுங்க, உடல் பருமன் ஆயிடும், ஒபேசிட்டி ஆயிடும்.
அளவுக்கு அதிகமாக கொஞ்சம் சாப்பிட்டாலே கொழுப்பு வந்துடும். அடிப்போஸ் திசுக்கள்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் வந்து அடிப்போஸ் டிஷ்யூஸ். அதில் தான் அதிகமான ஃபேட் அவங்களுக்கு வந்து உட்காந்துருது. இதனால் இரத்த அழுத்தம், இரத்த குழ மடைப்பு, இதய நோய், இது எல்லாமே ஹார்ட் டிசீஸ் எல்லாமே அவங்களுக்கு வந்துடும். மரபு காரணமாகவும் வரும், ஹெரிடிட்டி ப்ராப்ளம்னாலும் வரும். அதனால தான் நீங்கள் வந்து பிஎம்ஐ செக் பண்ணுங்கள், பாடி மாஸ் இண்டெக்ஸ். இந்த வழியில் பார்த்துருக்கலாம், ஒரு கொடையை வச்சு நிற்பாங்க, ஒரு சின்னதாக ஒரு மீட்ரு வச்சுருப்பாங்க, இங்கே வாங்க இங்கே வாங்கன்னுவாங்க, உங்கள் ஹைட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் ஹைட்டு பார்த்தீங்கன்னா ஹைட்டு பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க உங்கள் பிஎம்ஐ எப்படி இருக்குது அப்படின்னு. ஸோ பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுறதுக்கான சின்ன இங்கே ஒரு எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? ஸோ என்னென்னா, ஒருத்தர் வந்து ஒரு 50 kg பர்சன் வச்சுக்கோங்க, அவருடைய ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர் அப்படின்னா நம்ம 50 டிவைடட் பை, ஸோ 160 டிவைட் பை 100 போட்டுக்கணும். ஸோ 1.6 இன்ட்டு 1.6 போட்டிங்கன்னா கால்குலேஷன் வரும் 19.5. அப்போ இது நார்மல் அப்படிங்கிறது அவங்க சொல்லுவாங்க. அவங்க ரேஞ்ச் ஒன்று வச்சுருப்பாங்க, அதை சொல்லுவாங்க. ரைட். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹெலிகோபாக்டர் பைலரி அப்படிங்கிற ஒரு வைரஸ் வயிற்றுப்புண்ணில் வரும்னு பார்த்தோம் இல்லையா, அதை கண்டறிந்த அறிவியல் பேர் தான் ராபின் வாரன். ராபின் வாரன். இன்னொரு பேர் வந்து பேரி மார்ஷல். 2005 இதை கண்டுபிடிச்சாங்களாமா. இவங்களுக்காக ஒரு நோபல் ப்ரைஸும் வழங்கப்பட்டது. இவர் கண்டுபிடிச்ச நோபல் ப்ரைஸுக்கு பெப்டிக் அல்சருக்கு வந்து அந்த வைரஸை அது பாக்டீரியாவை கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அடுத்தது ரெஸ்பிரேட்டரி டிஸார்டர், அதாவது சுவாச மண்டலங்க, அதில் ஏதாவது கோளாறு ஏற்பட்டுரும். நம்ம சாப்பாடில் சுவாச மண்டலம் மிக மோசமானது இல்லையா? ஒழுங்காக சுவாசிக்காட்டி நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் கிடைக்காட்டி ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஹார்ட் ஃபங்க்ஷன் ஆகாட்டி அப்படியே எல்லாமே டோட்டலாக ஸ்டாப் ஆகிடும். நிறைய பேர் நோயில் வந்து படுத்து கிடப்பாங்க, நல்லா தான் இருக்கிறவங்க சொல்லுவாங்க, திடீர்னு வந்து மூச்சு கோளாறு காரணமாக இறந்து விட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? மூச்சு கோளாறு, அதான் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமில் கோளாறு வந்துடும். அப்போ சுவாச மண்டலத்தில் எங்கேயாவது ஒரு பிரச்சனை வந்துடுது. அது என்னென்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன்று சொல்கிறாங்க ஆஸ்துமா. இது கேள்விப்பட்டிருப்போம், ஆஸ்துமா. ஸோ நிறையா வந்து மூச்சுக்குழாயில் வந்து நிறைய அடைப்பு ஏற்படுறது அல்லது வீக்கம் ஏற்படுறது, சுவாசிக்கவே ரொம்ப சிரமப்படுவாங்க. அதே மாதிரி ஏதாவது பழங்கள் சாப்பிட்டு எதை சாப்பிட்டாலும் அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, அலர்ஜியாக இருக்கும். ஸோ இந்த அலர்ஜி அடிக்கடி வந்து தும்பிகிட்டே இருப்பாங்க, சரிங்களா? இது ஒரு விதமான ஆஸ்துமா. ஜென்ரலி வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் அலர்ஜி இல்லையா, முக்கியமாக டஸ்ட் அலர்ஜினால வந்துடும். இன்னொன்று பாருங்கள், நுரையீரலே அடைச்சிரும். அதுக்கு பேர் என்னது? எம்ஃபைசீமா அப்படின்றது நுரையீரல் அடைப்பு. ஞாபகம் வச்சுக்கோ. நேமிங்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோ. எம்ஃபைசீமா நுரையீரல் அடைப்பு. க்ரானிக் ப்ரீத்லெஸ்னஸ், அதான் முக்கியமான காரணம். சரி, இது வர்றதுக்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுவாச பரப்பு குறைவு ஏற்படும், காற்று நுண்ணறைகள் அகலப்படுதலே இந்த காரணம். இதான் எம்ஃபைசீமா அப்படிங்கிற ஒரு காரணம். ஜென்ரலி இந்த ஸ்மோக்கிங் பண்ணுறாங்க அப்படிங்களா, அவங்களுக்கு இது வரும். அதே மாதிரி காற்று நுண்ணறைகள் வந்து சுவாச பரப்பை வந்து குறைச்சிக்கும். இது மாதிரி இந்த ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்கு வருது. ஸோ நெஞ்சு சளி சொல்கிறோம் இல்லையா, அதுதான் பிரான்சிட்டிஸ் அப்படிங்கிறது மார்பில் சளி தேங்கி இருக்கும். சில பேர் ஆப்ரேட் பண்ணி எடுப்பானுங்க, ஓட்டையை அறுத்து பஞ்சு விட்டு எல்லா சளியும் எடுப்பானுங்க, அது மாதிரி இருக்கும். இது ஜென்ரலாக புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவங்களுக்கு நிறையா அது ஸ்டோர் ஆகும், மார்பு சளி காணப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா நிமோனியா, சளி காய்ச்சல். நிமோனியா அப்படிங்கிறது வந்து சளி காய்ச்சல், அதாவது அதிகமாக சளி இருக்கும், இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் வந்துடும், பாக்டீரியா வைரஸ்லாம் தொற்று வந்துடும். அவங்களுக்கு வந்து சளியும் இருக்கும், காய்ச்சலும் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஜென்ரலாகவே இந்த ஸ்புட்டம் ப்ரொடக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது குறைஞ்சிரும். அது கோழை பொருள்கள் உற்பத்தி செய்வது குறைஞ்சிரும், மூக்கடைப்பு வரும், மூச்சு திணறல் வரும், தொண்டை புண்கள்லாம் வந்துடும். இதெல்லாம் அது வந்து நிமோனியா காய்ச்சலுக்கான அறிகுறி. டிபி கேள்விப்பட்டிருப்பீங்க, டிபி, சரிங்களா? ஆஸ்துமாக்கு அடுத்த ஸ்டேஜ் டிபி, டியூபர்குலோசிஸ். ஸோ இவங்களும் அந்த டியூபர்குலோசிஸ்க்கு முக்கியமான காரணம் இதை படித்து வச்சுக்கோ. யாருங்க? மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. ஸோ மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே, அதாச்சும் டியூபர்குலோசிஸ் பேர் வந்தது இதை வச்சு தான்.
மைக்கோபாக்டீரியம் டியூபர், அந்த பாக்டீரியாவோட பேர் கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலே. இது நுரையில் பாதிக்கும், எலும்பை பாதிக்கும், ஆள் வந்து ஒல்லியாக ஆயிடுவாங்க. எதை சாப்பிட்டாலும் எப்படி சாப்பிட்டாலும் பத்தாது அவங்களுக்கு, எல்லாமே வந்து டல்லாகிட்டே போவாங்க. சப்போஸ் நம்ம இருக்கிற பிளேஸு, நம்மளுடைய ஒர்க் பண்ணுறக்கூடிய ஆக்குபேஷனுடைய பிளேஸை பொறுத்து தொழில் சார்ந்த சுவாச குறைபாடுகளும் ஏற்படும். முக்கியமாக என்ன இருக்க போகுது, அலர்ஜி, தூசு பொருள்கள், இது மாதிரி இருக்கக்கூடியது மிகவும் வரக்கூடிய டைரெக்டாக அவங்களுக்கு வந்து நுரையீரலை பாதித்து அதனால் சுவாச கோளாறு வரும். இது வரைக்கும் பார்த்து இந்த அந்த டிஸார்டர்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை தான் இங்கே படத்தோடு நீங்கள் பார்க்க போகிறது பார்த்துருக்கீங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். எஃபெக்ட் ஆஃப் ஸ்மோக்கிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ புகைப்பிடித்தல் ஏற்படும் தீய விளைவுகள். ஸோ ஜெனரலாக தெரியும் நம்மளுக்கு, பெருசாக வந்து அவேர்னஸ் கொடுக்க தேவையில்லை. இதில் வந்து 80% புற்றுநோயை உருவாக்கும். ஸோ லங் கேன்சர். ஸோ ஜெனரலி கேன்சர் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் கம்மிங் ஜஸ்ட் லைக் ஏ ஒன் டைம் இல்லையா. கேன்சர் அப்படிங்கிறது ஒரு முறை வருவதே கிடையாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்மோக்கிங் விட்டுட்டு வேறு ஒன்று பார்க்கலாமா. யூவி, அல்ட்ரா வயலட் லைட். அல்ட்ரா வயலட் யாருங்க கொடுக்குறா, சன் கொடுத்துட்ருக்காங்க, சன்னு கொடுத்துறாங்க. பட் சன் வந்து டைரெக்டாக யூவி வருது. பட் எப்படி வருதுங்க, ஓசோன் லேயரில் கிராஸ் பண்ணி வரதுனால அந்த யூவி நம்மளுக்கு குறைவாக கிடைக்குது. ஏன் இது சொல்கிறோம், இந்த யூவி லைட்டு ஸ்கின்ல பட்டுச்சு அப்படின்னா கேன்சர் வரும். சரி, ஒரே ஒரு முறை இந்த யூவி லைட் நம்ம உடம்புல பட்டோம் டேரெக்டாகவே, ஒரு யூவி டியூப்லைட் இருக்குது, சின்னதாக டியூப்லைட் வந்து லேபுக்கு யூஸ் பண்ணுவாங்க, யூவி லைட்டு, அல்ட்ரா வயலட் லைட். அந்த லைட்டை வந்து நீங்கள் டேரெக்டாக போய் கையை விடுங்க. கையை விட்டிங்கன்னா உங்கள் கையில் என்ன ஒட்டியிருக்கு அப்படின்னு ஃப்ளாஷ் வரும். சரி, இந்த யூவி லைட்டு பட்ட உடனே கேன்சராக வந்துச்சு, வரல. பல முறை. இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி இந்த கேன்சர் வருது அப்படின்னா, நம்ம உடம்புல வந்து தோல் பகுதியில் ஒரு பிளேடை வச்சு கட் பண்ணுறோன்னு வச்சுங்க, பிளேடை வச்சு கட் பண்ணிக்கிறோம். ஸோ பிளட்டு வெளியே வருது, காஞ்சிருது, சரியாயிருச்சு. திரும்ப பிளேடை வச்சு அதே பிளேஸில் கட் பண்ணுறீங்க, திரும்ப பிளட்டு வருது, காஞ்சிருது, சரியாயிருச்சு. திரும்ப பிளேடை வச்சு கட் பண்ணுறீங்க, திரும்ப பிளட்டு வருது, காஞ்சிருது. இதே மாதிரி 3 times 4 times 5 times 6 times செஞ்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு 10th times எக்ஸாம்பிளுக்கு, 10th டைம் இருக்கலாம், 20 times. ஸோ பல முறை ஒரே வேலையை திருப்பி செஞ்சிங்கன்னா அந்த பகுதியில் செல்லு டேமேஜ் ஆகி வெள்ளையாக சி மாதிரி வருவது தான் கேன்சர். அப்போ என்ன மீனிங், ஸோ கேன்சர் அப்படிங்கிறது இட்ஸ் நாட் கம்மிங் ஃப்ரம் ஜஸ்ட் லைக் ஒன் டைம். ஸோ பல முறை நடந்து அதுக்கப்புறம் அப்போ புகைப்பிடித்தல் வந்து ஒரு தடவை 2 தடவை புகைப்பிடித்தல்லாம் பிரச்சனை இல்லை, பல தடவை பிடிச்சி என்ன ஆகும் அப்படின்னா, நிக்கோட்டின், தார், கார்பன் மோனாக்சைடு, அமோனியா, சரிங்களா, சல்ஃபர் டை ஆக்சைடு, இதெல்லாம் சேர்ந்து ஆர்சினிக் அதுவும் சேர்ந்து அந்த புகையில் இருக்கிறதுனால நேராக போய் டெபாசிட் ஆகி அதை வந்து பயங்கர கடுமையாக தாக்கும். எதை, அந்த சுவாச பகுதியை தாக்கி பயங்கரமாக ஒரு புண், ஒரு வவுண்டு உருவாகிடும். சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி அங்கே அவங்களுடைய லங்ஸில் வந்து இப்படி ஒரு பபுள்ஸாட்டம் இருக்குங்க, சரிங்களா. ஸோ இது மாதிரி பபுள்ஸாக இருக்கும். பபுள்ஸ்னால் பபுள்ஸ் கிடையாது, அதாவது ரெட் கலராக இருக்கும். இதுதான் அந்த புண்ணு ஸ்டார்ட் ஆகிறது. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து குடிக்க அந்த ஸ்மோக் போய் உட்கார அந்த இடம் வந்து சீவடி ஆரம்பிச்சிடும். சீவடிவது தான் குரோனிக் அப்ஸ்ட்ரக்டிவ் லங்ஸ் டிசீஸ், நுரையீரல் பாத அடைப்பு நோய் அதான் உருவான பிறகு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சளி வரும். சளி வந்ததுக்கப்புறம் அடுத்து எல்லா பிரச்சனையும் வந்து அப்படியே கிட்டத்தட்ட சுவாச கோளாறு வரைக்கும் போகணும்னு வச்சுங்க. அடுத்தது பார்க்கலாம், டிஸ்ஆர்டர் ஆஃப் சர்க்குலேட்டரி சிஸ்டம், ஹைப்பர் டென்ஷன். ரத்த அழுத்தம், சாதாரண ரத்த அழுத்தம், மிகை ரத்த அழுத்தம். இது தற்பொழுது அதிகமான மனிதர்களுக்கு காணப்படுதாமா. திடீர்னு எமோஷன் ஆயிடுறான் பார்த்தியா, திடீர்னு என்ன செய்கிறானே தெரிய மாட்டேது, சரிங்களா. இது ஜென்ரல் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20-80 அது மாதிரி தான் இருக்கணும். சிஸ்டாலிக் அப்படிங்கிறது 150 மில்லிமீட்டர் பாதரசத்தை விட அதிகமாக இருக்குமாமா. டயாஸ்டாலிக் அப்படிங்கிறது 90 மில்லிமீட்டர்
பாதரசத்தை விட அதிகமான நிலை இருப்பது. இதுதான் மிகை இரத்த அழுத்தம். ஸோ ஹைப்பர் டென்ஷன் அப்படிங்கிறது இந்த ரேஞ்சை விட்டு தாண்டி போகிறது தான். சரி, வந்துச்சு என்ன ஆகும்? இரத்த அழுத்தத்தினால இதயம், மூளை, சிறுநீரகம் பாதிக்கப்படும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதே போல தான் இதயத்தில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கரோனரி ஹார்ட் டிசீஸ். இந்த இதய தமனிகள் உட்புறத்தில் ஏத்தர்மோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஏத்தரோமா இருக்குல்ல, அந்த ஏத்தரோமாக்குள்ளே இரத்த குழாய்கள், இந்த கொலஸ்ட்ரால், நார் பொருட்கள், இதெல்லாம் வந்து இறந்த தசை செல்கள், இரத்த பிளேட்லெட்டுகள் இதெல்லாம் வந்து அதிகமாக உருவாகி அவங்களுக்கு வரக்கூடிய அந்த பெயர் வந்து என்னன்னா ஆத்ரோஸ்க்ளெரோசிஸ். ஆத்தரோமா, இது ஆத்ரோஸ்க்ளெரோசிஸ். அதிக கொழுப்பு பொருட்கள்லாம் அதிகமாக போய் சேர்ந்தனால இதய தசை பாதிக்கப்பட்டு இது வரும். இது மாதிரி வரத்துக்கு கரோனரி த்ரம்பஸ் அப்படிங்கிறது தான் இந்த இரத்தத்தில், அந்த இதய இரத்த குழாயில் வந்து ஒரு கட்டிகள் ஃபார்ம் ஆகிரும். பிற்காலத்துக்கு ஹார்ட் அட்டாக் வர்றது ஒன் ஆஃப் த ரீசன். பக்கவாதம், ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. என்னங்க பிரச்சனை? ஸ்ட்ரோக் ஆயிடுச்சுங்க, கை கால் விழுந்துச்சுங்க, கால் விழுந்துச்சுங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இந்த கை கால் விழுவது எல்லாமே வந்து மூளை இரத்த கசிவு. மூளைக்கு செல்லக்கூடிய இந்த இரத்த கட்டிகள் த்ராம்பஸ், சரிங்களா, அது வந்து பற்று படிவுகள் தோன்றுவதால் ஏற்படுது த்ராம்பஸ் அப்படிங்கிறது. இது அங்கே இருக்கக்கூடிய இந்த தமனிகள் இருக்குல்ல, அது வந்து சிதைவடைஞ்சு ஆக்சிஜன் சரியாக கிடைக்காம போயிடும். அதனால் பெரிய இந்த செரிப்ரல் இன்ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்கள்ல, அது நசிவு ஏற்படும். அதனால் அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரோக் வரத்துக்கு வாய்ப்பு. மார்பு முடக்கு வலின்னு சொல்லுவாங்க, ஆன்ஜினா பெக்டோரியஸ். அதாவது இந்த குருதி தடையால் இதய திசையில் வலி ஏற்படும், இந்த ஆன்ஜினா பெக்டோரியஸ். தமனி நோய்கள் தொடக்க நிலையிலே வந்து நோயாளி அதை வந்து உணர்வாங்களாமா. எப்படின்னா கரோனரி தமனியில் ஓரளவுக்கு அடைப்பு ஏற்படுதில்ல, அதே மாதிரி தான் மார்பில் ஒரு இறுக்கம் மாதிரி இருக்கும், அழுத்துற மாதிரி இருக்கும், மூச்சு திணற மாதிரி இருக்கும், சுவாசிக்கிறதுக்கு திணறுவாங்க. அதுதான் ஆன்ஜினானா ஒரு கடுமையான மார்பு வலி. இது சில பேர்த்துக்கு சிறிது நேரம், ரொம்ப நேரம் நீடிக்கும். படத்துலலாம் பார்த்துருப்போம், நெஞ்சை பிடிச்சிட்டு அப்படியே உட்காந்துருவாங்க, மாத்திரை கொண்டு வந்து கொடுப்பாங்க, சாப்பிட்டதுக்கு உடனே சரியாக போயிடும். ஆனால் இல்லை, உடனே சரியாகாது, லேட்டாக தான் ஆகும். அவர் சரியாகிற வரைக்கும் ஒரு மணி நேரம் லேட்டாக ஆனிச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வரைக்கும் படத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்க முடியாதுல்ல. ஜஸ்ட் ஒரு 2 செகண்ட் 3 செகண்டில் சரியான மாதிரி காமிச்சாதான் அடுத்த ஸ்டோரிக்கு போக முடியும். அது படத்தில். ஆனால் நிஜ வாழ்க்கையில் நடக்காது. அது ஒரு 1/2 hour to 1 hour வரும், அந்த வலியோடைய கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும், அந்த ரியாக்ஷன் ஆனதுக்கப்புறம். அடுத்தது பாருங்கள், ஹார்ட்டே ஃபெயிலியர் ஆகிடுது, இதய செயலிழப்பு, இதய தசை நசிவுறல் நோய். ஸோ மைக்கோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் என்னாகும்? ஜென்ரலாக இதயம்னாலே தசைகள் தான், அது சுருங்கி விரிய செய்யாமல் அது என்னாகும்? சுருங்குதல் மட்டுமே ஏற்படும், இதய தசை சுருங்கிடுங்க. ஃப்ராங்க் ஸ்டார்லிங் எஃபெக்ட். ஸோ இயல்பாகவே இந்த டயஸ்டோலிக் இருக்கு இல்லையா, அது வந்து கீழ் நோக்கி போயிட்டு சரியாக சுருங்கி விரியாமல் காணப்படும். இதனால் மார் அடைப்பு ஏற்படும். சில நேரத்தில் என்ன மைக்கோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் ஏற்படும், இதய தசைவு நசிவுறல் நோய் கூட வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் ஒன், ருமாட்டிக் இதய நோய், ருமட்டாய்டு ஹார்ட் டிசீஸ். ஸோ RHD, ருமட்டாய்டு ஹார்ட் டிசீஸ். ஸோ ருமாட்டிக் காய்ச்சல் ஒரு சுய தடைக்காப்பு குறைபாட்டு நோய். ஸோ ஆட்டோஇம்யூனோ டிசீஸ் which occurs 2-4 weeks after throat infection, usually in the streptococcal infection, streptococcal bacteria. பேர் பாருங்க, Streptococcus.
ஸ்பெக்ட்ரோகேக்கஸ் பாக்டீரியா தாக்கிருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 2 முதல் 4 வாரங்கள் இந்த ரூமாட்டிக் காய்ச்சல். அப்பா பார்த்துங்க, இந்த பாக்டீரியாலாம் பாக்டீரியாங்க, வைரஸ் கிடையாது. இந்த பாக்டீரியா எவ்வளோ வேலை செய்து பாருங்கள். ஜென்ரலி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், காய்ச்சல் வந்தாலே ஒரு 3 டேஸில் சரியாக போயிடுச்சுன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். 7 டேஸ் போச்சு அப்படின்னா, 1 வீக் 10 டேஸ் போச்சுன்னா அது வந்து வைரல் இன்ஃபெக்ஷன். ஸோ 10 டேஸ் போனதுக்கப்புறம் 15-20 டேஸ் போனாலும் உடனே என்ன பண்ணுவாங்க, பிளட் எடுத்து செக் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. பிளட் செக் பண்ணிக்கங்க, எந்த ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு வேலை செய்யலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு நம்ம தெம்பாக இருக்கணும். சில பேருக்கு அதனால் ப்ராப்ளம் கூட வந்துடுது. ப்ராப்ளம் மீன்ஸ் ஸோ லைஃப் ப்ராப்ளம் கூட வந்துடுது. ஏன்னா இந்த இதயம் பாதிக்கப்பட்டு மிட்ரல் வால்வ் நார்த் திசை முடிச்சுகள் தோன்றுமாமா. மிட்ரல் வால்வில் நார்த் திசையில் ஒரு முடிச்சு தோன்றி நாரிலை இணைப்பு திசை அழற்சி ஏற்பட்டுரும். பெரிகார்டியா குழாய் திரவம் சேர்வதால் இந்த விளைவு தோன்றுகிறது. இந்த ரொமாட்டியா இதய நோய் வர்றதுக்கு இந்த ரீசன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்க, சுருள் இரத்த நாளங்கள் வேரிகோஸ் வெயின்ஸ். நாளங்கள் அப்படிங்கிறது வெயின்ஸ் வந்துடும். ஸோ வேரிகோஸ் வெயின்ஸ். அப்போது இந்த சிறை நாளங்கள் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே அதிகமாக விரிவடைவதால் தளர ஆரம்பிச்சிடும். தளர்வதான் வேரிகோஸ். இரத்த நாளங்கள் தளர ஆரம்பிச்சிடும். சிறைகளில் உள்ள வால்வுகள் இரத்தம் இதயத்தை நோக்கி செல்வதை தடுத்துருது. சிறைகள் மீள்தன்மை இழந்து கூட்டமாக சுருட்டி இத்தகைய முடிச்சுகள் காணப்படும். எங்கே ஏற்படுது? குடல் மலவாய் பகுதிகள். சரிங்களா? ஸோ இப்படி வரும் பொழுது அதுக்கு பேர் ஹேமோராய்டிஸ். மூல நோய். உணவு குழல் மற்றும் விந்தக நாளங்கள் செர்மேட்டிக் கார்டு போன்ற பகுதிகளிலும் இது காணப்படும். அடுத்தது எம்போலிசம். முக்கியமானது எம்போலிசம்னா என்ன? இது இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுவது தான் எம்போலிசம். ஆனால் இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க, இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படுவது இந்த பிளட் வெசல்ஸ் அப்ஸ்ட்ரக்ஷன் இஸ் கால்டு எம்போலிசம். அதுக்கப்புறம் ஜஸ்ட் யூ கேன் கோ த்ரூ இட். அடுத்து பாருங்க, குருதி நாள பையாக்கம் அப்படிங்கிறது வந்து ஆனியூரிசம். இந்த தமனிகள் இருக்காங்க இல்லையா, தமனிகள், ஆர்டரிஸ், வெயின்ஸ், தமனிகள், சிறைகள், அது விரிந்து பலூன் மாதிரி காணப்பட்டுச்சு அப்படின்னா அன்ரப்சர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குருதினால பையாக்கம் அல்லது அனரிசம்ஸ் தான் படிச்சுக்கோ. குருதினால பையாக்கம்ங்கிறது ரொம்ப ரேர் கேஸாக தான் கேட்பாங்க. ஸோ ஹார்ட் டிசீஸில் என்னென்ன ஹார்ட் டிசீஸ் பார்த்தோம்? கொரோனரி ஹார்ட் டிசீஸு, வாஸ்குலர் டிசீஸு, சரிங்களா? அதே மாதிரி ஒரோட்டா டிசீஸ், அதான் வந்து ஆனியூரிசம் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் ஆர்த்தீமியா அப்படின்னு இதய மின் கடத்து அமைப்பு. இதய அறையில் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இது பெரிகார்டிட்டிஸ். இது மாதிரி நேம்ஸ் உள்ளது நீங்கள் தமிழ் மீடியத்தில் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சுக்கோ, அதான் கேட்பாங்க. அதே மாதிரி கார்டியோமயோபதி அப்படின்னா இதய தசை அழற்சி, இதய தசையில் ஏற்படக்கூடியது. ஸோ கார்டியோனாலே ஹார்ட் சம்மந்தப்பட்டது வந்துடும். ஸோ அடுத்த பகுதிக்கு போகலாம். டிஸார்டர் ரிலேட்டட் டு தி எக்ஸ்கிரேட்டரி சிஸ்டம். எங்கெங்க கழிவு நீக்க மண்டலம் இருக்குது பார்த்தீங்களா, சில பேர்த்துக்கு அங்கே குறைபாடு ஏற்படும். முதல் குறைபாடு எது? யுரேமியா. ஸோ வந்து இப்போ ஜென்ரலாக சிறுநீரக கற்கள், ரீனல் கால்சுலி அப்படின்னு சொல்லுவாங்க, சில ரீனல் கால்சுலி. இப்போ இதான் வந்து எக்ஸாமில் எப்படி தான் போடுவாங்க, ரீனல் கால்குலி அல்லது கால்சுலி அப்படின்வாங்க. ஸோ இப்படி போடும்போது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவேன்? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸு இந்த ரீனல் கால்குலின்னு கொடுத்தா என்ன பண்ணுவேன்? சிறுநீரக கற்கள்லாம் உனக்கு தெரியும். ரீனல் கால்குலி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ ரீனல் கால்குலி எங்கே இது வந்து குறைபாடு ஏற்படும் அப்படின்னா எக்ஸ்கிரேட்டியா சிஸ்டம், கழிவு நீக்க மண்டலத்தில் தான் இது வரும் அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதை சொல்ல வரேன் நான்.
அதே மாதிரி யுரேமியா அப்படிங்கிறது யூரின் ரிலேட்டடாக இருக்கிறதுனால இது கழிவு நீக்க மன்றத்தில் இருக்கக்கூடிய குறைபாடு. என்ன இது யுரேமியன் என்ன? யூரியா, அதுக்கப்புறம் புரதம் இல்லா நைட்ரஜன், புரதம் இல்லா நைட்ரஜன் ரெண்டும் சேர்ந்தா யூரிக் ஆசிட் ஃபார்ம் ஆயிரும். மற்றும் கிரையோட்டினின் அதிகமாயிட்டு இந்த யூரியாமியா அப்படிங்கிறது ஒரு கேரக்டர்ஸ் ஃபார்ம் ஆயிரும். இது பாருங்க, சுமார் 17 முதல் 30 மில்லிகிராம் 100 மில்லிக்கு இந்த யூரியா வெளியேறும், ரத்தத்தில் போய் சேர்ந்துருது. யூரியாவின் அளவு ரத்தத்தில் சுமார் 10 மடங்கு அதிகரிச்சிருங்க. அதான் வந்து இப்போ என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்து யூரின் போகிறதுக்கு டிலே பண்ணுவாங்க. அப்போ யூரின் போகிறதுக்கு டிலே பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வருதுங்கிறது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுது, பிரெயின்லேருந்து கமெண்ட்ஸ் வந்துடுது, பட் போக மாட்டாங்க. இப்படியே இருக்க பிரெயின்லேருந்து வரக்கூடிய கமெண்டு அப்படியே ஸ்டாப் ஆயிருங்க. யூரின் ஃபுல்லாகிட்டே இருக்கும், ஆனால் கமெண்ட் மட்டும் ஸ்டாப் ஆயிரும். அப்போ இல்லைன்னு நினச்சிட்டு அப்படியே இருப்பாங்க. என்ன ஆகும்? சில பேருக்கு ஸ்டோன் ஃபார்ம் ஆகும், சில பேர்த்துக்கு யுரேமியா ஃபார்ம் ஆயிரும். யூரிக் ஆசிட் வந்து ரத்தத்தில் போய் சேர்ந்துருச்சு அப்படின்னா ஸோ நோய்கள் பரவ சீக்கிரம் காரணமாயிரும் தெரிஞ்சு. அதே மாதிரி அதுலேருந்து அடுத்த பகுதி தான் இப்போ சிறுநீரக கற்கள் அப்படிங்கிறது. ஜென்ரலி இது வந்து என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, சோடியம் ஆக்சலைட் பாஸ்பேட் உப்புக்கள் போய் தேங்குவதால், சோடியம் ஆக்சலைட், ஆக்சாலிக் ஆசிட் சொல்கிறோம் இல்லையா, சோடியம் ஆக்சலைட் சிறுநீரக கற்களுக்கு என்ன பெயர்? நெப்ரோலித்தியாசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. படிச்சுக்கோங்க, நெப்ரோலித்தியாசிஸ் ஆர் ரீனல் ஸ்டோன், இதுவும் படிச்சுக்கோங்க. நெப்ரோலித்தியாசிஸ் அப்படிங்கிறது வந்து சிறுநீரக கற்கள். காரணம் வந்து சோடியம் ஆக்சலேட்டு பாஸ்பேட். எங்கே? சாதாரண வந்து தண்ணியில் இருக்கும். நம்ம வந்து தண்ணி குடிக்காமல் இருப்பாங்க சில பேர், ரொம்ப நேரம் தள்ளி போடுவாங்க தண்ணி. அது வந்து என்ன ஆகும்? ட்ரை ஆகி இது மாதிரி ப்ராப்ளம் வரும். ஆனால் தண்ணி அதிகமாக குடிக்கணும். இன்னொன்று பாருங்கள், சிறுநீரக தழும்புகள் என்ன? அந்த அடிப்பட்ட காயம் மாதிரி தழும்புகள் வந்துடும். இதை நீக்குவது பைலியோதோடாமி லித்தோட்ரிப்சி, இது ஒரு டெக்னாலஜி. பைலோதோடாமி லிப்டோத்ரெப்சி அப்படிங்கிறது இந்த டெக்னிக்ஸ் டு ரிமூவ் ரீனல் ஸ்டோன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கோ. முக்கியமான பாயிண்ட்டை ரவுண்ட் பண்ணியிருக்கிறதா படித்து வச்சுக்கோ. ஃபார் எஸ்எஸ்சிஆர்ஆர்பி டெட்டு சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்து பாருங்கள், கிளாமெருலோநெஃப்ரிடிஸ் பிரைட்டின் நோய். ஸோ பிரைட் டிசீஸ். ஸோ கிளாமெருலா நெஃப்ரிடிஸ்க்கு இன்னொரு பேர் பிரைட் டிசீஸ் அப்படின்னு. ஜென்ரலாக இது குழந்தைகளை தாக்கும். 2 சிறுநீரகங்களிலும் கிளாமெரூல்ஸ் வீக்கம் ஆரம்பிச்சிடும். சில இடத்துல ரத்தம் வெளியேறிச்சுன்னா அதுக்கு ஹெமச்சூரியா அப்படிங்க. புரதம் வெளியேறிச்சுன்னா புரோட்டீனுரியா, ஹெமச்சூரியா, புரோட்டீனுரியா. உப்பு மற்றும் நீர் உடலில் தேங்கிருச்சு அப்படின்னா அது ஒலிகோரியா. நுரையீரல் வீக்கம் வந்துச்சு அப்படின்னா இந்த பல்மரி ஓடிமா, இது மாதிரி நோய்கள் உருவாயிரும். முக்கியமானது பிரைட்டின் நோய் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, டிஸார்டர்ஸ் ஆஃப் மசில்ஸ் அண்ட் ஸ்கெலிட்டல் சிஸ்டம், தசை மண்டல எலும்பு மண்டல குறைபாடுகள். தசை மண்டல குறைபாடு மயாஸ்தினியா கிராவிஸ், இது வந்து 3 மயாஸ்தினியா கிராவிஸ். நரம்பு தசையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை. அசிட்டைல் கோலைன், ஆக்ஷன் ஆஃப் அசிட்டைல் கோலைன். இந்த அசிட்டைல் கோலைனுடைய செயல்பாடு குறைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கங்களேன், சுய தடை காப்பு ஏற்பட்டு ஒரு நோய் ஃபார்ம் ஆயிரும். தசை சோர்வு, பலமின்மை, பக்கவாதம் கூட ஏற்படும். இன்னொன்று, சார்கோலெம்மாவில் அசிட்டோகோலின் வந்து உணர்வேற்பியாக ஏற்பட்டு
அங்கே ஒரு தடை ஏற்பட்டு பலமின்மை, சோம்பலாக இருப்பாங்க. மெல்லுதல், விழுங்குதல், பேசுதல், சுவாசித்தல் இது எல்லாமே கடினமாக்கிடும். சரிங்களா? அடுத்த ஒரு பாருங்க, பாராதைராய்டு ஹார்மோனுடைய குறைபாடால் வரக்கூடியது டெட்டனி. டெட்டனி, பாராதைராய்டு ஹார்மோன் குறைபாடு வரக்கூடியது டெட்டனி. ஏன் இது வருதுன்னா, கால்சியம் அளவு குறைஞ்சனால தீவிர தசை இறுக்கம் ஏற்படும். சரிங்களா? இதுக்கு டெட்டனி அப்படிங்கிறது ஒரு டிசீஸ். மசில் ஃபேட்டிக், தசை சோர்வு. ஸோ தசை சோர்வு, அது அப்படியே எதையும் தூக்க மாட்டானுங்க, ஏன் சொம்பு கூட தூக்க மாட்டானுங்க. இந்த தசை சோர்வுக்கு காரணம் என்னன்னா, அந்த தசை சுருங்கி விரியாதமா. அப்படி எழுந்திரிக்கும் போதே அப்படியே 2 நிமிஷம் 3 நிமிஷம் மெதுவாக எழுந்திருப்பானுங்க. என்ன பிரச்சனைன்னு அவனை போய் பார்த்தோம்னா, ஏடிபி பற்றாக்குறை, ஏடிபி பற்றாக்குறை மற்றும் ஆக்சிஜன் ஏற்றி இருக்குங்களா, அந்த குளுக்கோஸ் சிதைவு அது சரியாக இருக்காது. லாக்டிக் ஆசிடுடைய தசை சோர்வுக்கு முக்கியமான காரணமாயிருது. ஸோ இதான் முக்கியமான பாயிண்ட்டு. தசை சோர்வுக்கு நோட் பண்ணி வச்சுக்கோ, அதை பார்த்துப்போம். சில பேருக்கு அந்த தசையை வேலை செய்யாமல் போயிடும். த டிக்ளைன் ஆர் செஷன் ஆஃப் மஸ்குலர் ஆக்டிவிட்டி, தசை இழப்பு, ஆட்ரோஃபி. ஆட்ரோஃபி படித்து வச்சுக்கோ. ஆட்ரோஃபின்னா தசையை வேலை செய்யாது, படுத்த படுக்கையாக கிடப்பானுங்க, எந்திரிச்சு கூட நடக்க மாட்டாங்க, எதையும் தூக்க மாட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தசை பிடிப்பு. சில பேர் எழுந்திரிச்சா அப்படியே அழுதுகிட்டே கிடப்பான், என்னடா ஆச்சுன்னு எதுவும் சொல்ல மாட்டான். பிடிச்சிச்சு, எங்கேயோ வலிக்குதுன்னு கத்திட்டே கிடப்பான். தசை பிடிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தசை பிடிப்புக்கு காரணம் ஜென்ரலாக ஒரு நியூ எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க. திடீர்னு எழுந்திரிக்கும் போது அல்லது எக்ஸசைஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி எக்ஸசைஸ் அவங்க செஞ்சிருக்கவே மாட்டாங்க, புதுசாக ஒரு எக்ஸசைஸ். எக்ஸாம்பிளுக்கு திடீர்னு ஒரு அதிர்ச்சி இழுப்பால், விபத்து போன்ற அதிர்ச்சி இழப்பால் தசையிலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தசை, அந்த மசில்ஸு எலாஸ்டிசிட்டி இழந்துடும் அல்லது எலாஸ்டிசிட்டி அதிகமாகிடும். சரியற்ற நிலையில் நீண்ட நேரம் இருக்கையில் அமர்வதாலும் அசையாமே சும்மாவே இருப்பானுங்க. திடீர்னு அசைய ஆரம்பித்தாங்கன்னா தசை பிடிப்பு வந்துடுது இல்லையா, அதான் மசில். மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி தசை சிதைவு நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தசை சிதைவு நோயை டிஎம்டின்னு சொல்கிறாங்க. நம்ம டிஎம்டினா டச்சின் மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி, பொதுவாக காணப்படும் தசை சிதைவு. நுரையீரல், இதய செயலிழப்பு இதனால் இருந்துச்சு அப்படின்னா அந்த தசை சிதைவு ஏற்படும். எலும்பு மண்டல குறைபாடு, இந்த டிஸார்டர் ஆஃப் ஸ்கெலிட்டல் சிஸ்டம். இப்போது இந்த டிஸார்டர் வந்துச்சுன்னு வச்சுங்க, ஸ்கெலிட்டல் சிஸ்டம், ஆர்த்தடிஸ் சொல்கிறோம் இல்லையா, மூட்டு வலி, ஆஸ்ட்ரோஃபோரிஸ் சொல்கிறோம் இல்லையா, எலும்பு மண்டல நோய்கள், இந்த நோய் வந்துடும். இப்போ மூட்டு வலி, ஆஸ்டியோ ஆர்த்தடைஸ் அப்படி வருது அப்படின்னா அவங்களுக்கு எலும்பு மண்டலத்தில் பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். எங்கேயாவது வீக்கம் ஏற்பட்டுரும், மூட்டு வலியில் பாதிப்பு ஏற்படும் வரும். அந்த மூட்டு வலி தான் 2 பகுதியை சொல்லுவோம். ஒன்று ஆஸ்டியோ ஆர்த்தடிஸ், இன்னொன்று ரீமாய்டு இல்லையா, ரோமாய்டு அல்லது ரொமாட்டாய்ட் ஆர்த்தடிஸ். ஸோ ஆஸ்டியோ ஆர்த்தடிஸ்னால் எது, வயது அதிகமான இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த அசைவு மூட்டுகள் நடக்க முடியாத அளவுக்கு பிரச்சனை வரும். பார்த்துருப்பீங்க, அவங்களுக்கு விரல்கள், முழங்கால்கள், முதுகெலும்பு எல்லாம் தடிப்பாக ஆயிரும். எனக்கு கொஞ்சம் பஸ்ஸில் போயிட்டே இருந்தால் காலை தொங்க விட்டு அந்த காலெல்லாம் உப்பிக்குது சொல்லுவாங்க தெரியுமா, அதான் அந்த ஆஸ்டியோ ஆர்த்தடைஸ். ருமட்டாய்டு ஆர்த்தடைஸ் அப்படிங்கிறது மூட்டுகளுக்கு இடையே உயவுன்னா என்ன, சினோவியல், அது திரவம் பத்தாமல் போயிடும், இந்த ருமட்டாய்டுன்னு சொல்லுவாங்க. அதனால் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, மூட்டு வீக்கம் ஏற்படும் அல்லது மூட்டை வளைக்க முடியாது, நடக்கவே மாட்டாங்க. இந்த பிரச்சனை 50 வயதுக்கு முன்னரே வந்துடும். 50 வயதுக்கு பின்னர் வரதுலாம் சொல்லலாம், 50 வயதுக்கு முன்னரே இந்த ஒரு பிரச்சனைலாம் வந்துடும்.
அது மாதிரி இருக்கும். வெயிட் அதிகமாக இருப்பாங்க, நடக்க முடியாது, முட்டு வலி தாங்காது. இன்னொன்று பாருங்கள், கவுட் 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 ஆர்த்தரிஸ். மூட்டுகளில் யூரிக் அமிலம் வந்து அது படிக ஆரம்பிச்சிடும். கழிவு நீக்கம் மூலமாக இதை வந்து வெளியேற்ற முடியாத நிலையில் கவுட் ஏற்பட்டுரும். சரிங்களா? ஸோ கவுட் அப்படிங்கிறது முக்கியமான எலும்பு நோய். ஆஸ்டியோபோரோசிஸ். ஆஸ்டியோபோரோசிஸ்னா எலும்புரை. கால்சியம் இருக்குது பார்த்தீங்களா, உணவின் வழியாக போதுமான அளவு போகாது. சில பேர் கால்சியம் டேப்லெட் சாப்பிட்றாங்க, அது வேலை செய்யாது. நேச்சுரல் கால்சியம் தான் நம்மளுடைய ஆர்கன்ஸ் எடுத்துக்கும், டைரக்ட் கால்சியத்தை எடுக்காது. அதனால் நேச்சுரல் கால்சியம் உணவின் வழியாக போதுமான அளவிற்கு நீங்கள் கால்சியத்தை எடுத்துருக்கணும். ஹார்மோன் இருக்குல்ல, அது குறைபாடு ஏற்பட்டாலும் இந்த நோய் வந்துடும், ஆஸ்டியோபோரோசிஸ். இது குழந்தைகளுக்கு வந்துச்சுன்னா ரெக்கட்ஸ்ன்னு சொல்கிறோம். முதிர்ந்த பெண்களுக்கு வந்துச்சுன்னா ஆஸ்டியோமலேசியா அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு வந்தோம் விட்டமின்ல. ஸோ டிடிஐ, டிஃப்யூஷன் டென்சர் இமேஜிங். ஸோ டிஃப்யூஷன் டென்சர் இமேஜிங் அப்படிங்கிறது எலும்பு தசைகளின் உள்ளமைப்பு, உடற்செயலில் நோய்களை பற்றி அறியக்கூடிய ஒரு anatomy and pathology, physiology, muscles, skeletal muscles, physiology, anatomy, pathology. அதான் டிடிஐ, டிஃப்யூஷன் டென்சர் இமேஜ். ஸோ நீங்கள் வந்து ஒரு பிக் டாபிக் இது. இந்த பிக் டாபிக் வந்து ஹியூமன் டிசீஸ் பற்றி நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், திரும்ப வந்து தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கோம். ஸோ பயாலஜி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கொஷின்ஸ் எதில் பயாலஜியில் கேட்பாங்க அப்படின்னு படிச்சிருக்கோம். பாட்டனி, ஜுவாலஜியில். ஸோ பாட்டனியில் 20% சான்ஸ் ஆஃப் ஆஸ்கிங் கொஷின்ஸ், ஜுவாலஜியில் 80% சான்ஸ் ஆஃப் ஆஸ்கிங் கொஷின்ஸ். ஸோ ஜுவாலஜியில் வந்து அனிமல், ஹியூமன். சரிங்களா? அனிமலில் 20% சான்ஸ் ஆஃப் ஆஸ்கிங் கொஷின்ஸ், 80% சான்ஸ் ஆஃப் ஆஸ்கிங் கொஷின்ஸ். என்ன மீனிங்? ஒரு 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 10 கொஷின் கேட்குறான்னு வச்சுக்கலேன் சயின்ஸில், அது பயாலஜியில் அப்படி கேட்டான் அப்படின்னா அதில் 2 கொஷின் பாட்டனில் வரலாம், 8 கொஷின் ஜுவாலஜியில் வரலாம். அந்த 8 கொஷினில் 2 கொஷின் அனிமலில் வந்தாலும் வரலாம், மீதி 6 கொஷின் ஹியூமனில் வரலாம். ஸோ என்ன மீனிங் சொல்ல வரேன்னா, இந்த பகுதியை தான் அதிகமாக கேட்பாங்க. அதுதான் இந்த ஹியூமன் டிசீஸ், ஹியூமன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஹியூமன் டிசீஸை நம்ம இங்கே பார்த்தோம். ஸோ அதனால் நீங்கள் இந்த பகுதியை அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணிக்கங்க, படிச்சிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸும் எடுத்து இது கம்பேரிட்டிவாக ஸ்டடி பண்ணி வச்சுங்க. நிறைய பேர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்க்கவே மாட்டீங்க, நிறைய பேர் படிக்கவே மாட்டீங்க, அது ஒரு விஷயம். அதனால் ரெகுலராக டெஸ்ட் எழுதுங்க, படிங்க. நெக்ஸ்ட்டு ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம்.